Friends, waterproofing series episode நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எபாக்சி டைல் கிரவுட்டிங் இன் வாட்டர்ப்ரூஃபிங். சார், எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் டைல் ஒட்டியிருக்கோம். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் டேம்ப்னஸ் அடிக்குது. எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பாத்ரூம் இருக்குது, கீழே சீலிங்கில் ஓதம் அடிக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து 120-30 வீட்டில் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு டைல்ஸ் கேப்பில் ஃபில்லர் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்களா இல்லை எபாக்சியை வச்சு டைல் கவுட் பண்ணியிருக்காங்களா பாருங்கள். ஃபில்லர்னால் மாவுன்னு சொல்லுவாங்க. மாவு இருந்தால் அதை எடுத்துட்டு எபாக்சி வச்சு டைல் கவுட் பண்ணணும். கேப் இல்லாமல் டைல் லே பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸிஸ்டிங் பில்டிங்காக இருந்தால் அது கட் பண்ணிவிட்டு அங்கே வந்து எபாக்சியை வச்சு டைல் கவுட் பண்ணணும். அப்படி இல்லை நியூ பில்டிங் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்பேசர் வச்சு டைல் லே பண்ணுங்க. டைல் லே பண்ணிட்டு எபாக்சி வச்சு டைல் கிரவுட் பண்ணுங்க. ஏன் டைல் கேப் விட்டு லே பண்ணணும்னா, பில்டிங் மெட்டீரியல் எல்லாமே கான்கிரீட் ஆகட்டும், ஸ்டீல் ஆகட்டும், வுட் ஆகட்டும், எல்லாமே சம்மரில் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் எக்ஸ்பேண்ட் ஆகும். வின்டரில் உங்களுக்கு சில்னஸில் கான்ட்ராஸ்ட் ஆகும். இது வந்து பில்டிங்கோட நேச்சுரல் மூவ்மெண்ட். இந்த நேச்சுரல் மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறப்போ கிராக் ஃபார்ம் ஆகும். கூல் ரூஃப் டைல் வச்சிருந்தாங்கன்னா அது பபுள் ஆகி அப்படியே லிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ இது இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஸ்பேசர் வச்சு டைல் லே பண்ணுறோம். டைல் லே பண்ணிட்டு எபாக்சியில் தான் கிரவுட் பண்ணணும். ஒன்ஸ் இன் 4 or 8 இயர்ஸில் நம்ம எபாக்சி வந்து ரீக்ரவுட்டிங் பண்ணணும். என்ன ரீசன்னா, வெயில், மழை, கெமிக்கல்ஸ்னால எக்ஸ்போஸ் ஆகி எபாக்சி வந்து டிட்டோரியேஷன் ஆகிடும். டிட்டோரியேட் ஆச்சுன்னா அதில் கேப் ஃபார்ம் ஆகி அந்த கேப் வழியாக நமக்கு வாட்டர் லீக்கேஜ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் இன் 4 or 8 இயர்ஸ் ரீக்ரவுட் பண்ணால் வாட்டர் ப்ரூஃபிங் பக்காவாக இருக்கும். பில்டிங் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் பில்டிங்க்கு பெஸ்ட் வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆர் டெக்ஸ்டைல் ஏஜென்சி, யுவர் வாட்டர் ப்ரூஃபிங் பார்ட்னர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எபாக்சி ஃப்ளோரிங் சொல்யூஷன் ப்ரொவைடர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.